கர்நாடகா மாநிலம் இஸ்ரேலிய பெண் உள்பட 2 கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் உடனிருந்த நண்பர் பலியானார். கர்நாடகத்தில் கொப்பல் மாவட்டம் அருகே இஸ்ரேலிய பெண் ஒருவர் அமெரிக்காவைச் சேர்ந்த டேனியல், மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த பங்கஜ், ஒடிசாவைச் சேர்ந்த விபாஷ் என 4வரும் சுற்றுலா சென்றிருந்தனர். அவர்கள் 4வர் மற்றும் பணிப்பெண் ஒருவர் என 5 பேரும் வியாழக்கிழமையில் ஒரு ஏரிக்கரையில் இரவு உணவு மேற்கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அவ்வழியாக வந்த தெலுங்கு பேசும் ஒருவரும் கன்னடம் பேசும் ஒருவரும் சேர்ந்து பெட்ரோல் நிலையத்துக்கு வழி கேட்பது போல் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெண்களுடன் இருந்த 3 ஆண் நண்பர்களையும் அருகில் இருந்த கால்வாயில் தள்ளிவிட்டு 2 பெண்களையும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து தப்பியோடிவிட்டனர். இந்த நிலையில் கால்வாயில் தள்ளப்பட்டு விழுந்த டேனியலும் பங்கஜும் நீந்தி உயிர் தப்பினர். இருப்பினும் விபாஷ் காணாமல் போன நிலையில் அவரது உடல் பெங்களூரு டெக் ஹப் பகுதியிலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் கரை ஒதுங்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருவதாக கூறினர்.